ஹalleluya. ஐயா தேவன் நம்மளை பத்தி என்ன சாட்சி கொடுக்கிறாரு? இன்னைக்கு ரொம்ப பேரு பிறர் என்ன சொல்லிடுவாங்க, இவர்கள் என்ன சொல்லிடுவாங்க, சபை என்ன சொல்லிரும், என்னோட உறவினர்கள் என்ன சொல்லிடுவாங்க, என்னுடைய நபர் என்ன சொல்லிடுவாங்க சொல்லி பிறரை பார்த்து தங்களுக்கு தங்களே குற்றப்படுத்திக் கொள்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மனுஷனை உங்களுக்கு உங்க மத்தியில காண்பிக்க போகிறேன். யாருன்னு பாத்தீங்கன்னா அது கை தட்டுங்க. யோபு பத்தி நான் பேசலாம். He's a the great man. Hallelujah. யோபு என்றவன் இயேசுவை ஒரு சாட்சியாக எப்படி நம்ம கொண்டு வருவோமோ யோபு பத்தியும் நான் உங்க மத்தியில ஒரு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. யோபு யோபு 1ஆம் அதிகாரம். நேற்று எத்தனை பேர் ஆன்லைன் வந்தீங்கன்னு தெரியல. நான் சொன்ன விசேஷமான ஒரு வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லி யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 8ஆவது வசனத்தை வாசிப்போம். நீங்க நல்லா கவனமா கேளுங்க. தேவனுடைய சாட்சி யோபின் குறித்து அப்படின்னா சரி வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றான். அதற்கு என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டவர் பிதா, நம்ம எல்லாரும் பிதாவை எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவரோட வேலையை செய்து கொண்டிருக்கிறார். எஸ், அவரோட வேலை என்ன தெரியுங்களா? சகல பூமியில எல்லா காரியத்தையும் உண்டாக்கி அதை பார்த்து கொண்டு அதை சரிப்படுத்திக்கிட்டு அது மேல மாற்றம் செய்யணும்னு சொன்னா அதை சரிப்படுத்தணும்னு சொன்னா இதை அப்படி அமைக்கணும்னு சொல்லி தேவன் எதெல்லாம் எண்ணுகிறாரோ அது தேவ ஆவியானவர் அறிந்து அந்த அந்த எண்ணத்தின்படி அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படுது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறது தான் தேவனுடைய வேலை, ஆவியானவருடைய வேலை. நல்லா கவனமா கேளுங்க, போயிடாதீங்க. கப்பை ஏறி லண்டனுக்கு இங்கே இருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேலே கவனம் வைத்தாயோ? நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டவர் நம்மள பார்த்து யோபை பார்த்து சொல்லுகிற காரியம் யோபுனா நல்லா கவனமா கேளுங்க. வீட்டுல போய் நோட் எடுத்துக்க, வீட்டுல போய் படிங்க. இந்த யோபுன்னு சொன்னா இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்க எல்லாரும் நாம் எல்லாரும் அல்லேலூயா இன்னைக்கு நம்மளே நம்ம ஆராய போறோம். இந்த வசனத்தின் மூலமா, இந்த வசனத்தின் கிரியை மூலமா நம்ம இன்னைக்கு யோபுன்றது நம்ம each and other ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு யோபோடுக்குள்ள யோபின் பேருக்குள்ள நீங்க எல்லாரும் போறீங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேலே கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும். The first of all God say உத்தமனும் blameless உத்தமனும். உங்களை பார்த்து தேவன் சொல்லணும் சாட்சி. முதல்ல உங்களை வார்த்தை என்ன சொல்றாரு? நீங்க உத்தமன். அல்லேலூயா. டெபரா நீங்க உத்தமங்க. ஜோனத்தன் நீங்க உத்தமன். வெச்சே நீங்க உத்தமன். கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுங்களா? பிறர் சொல்றதை வைத்து மைண்ட்ல அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. சபையில பாஸ்டர் சொல்றத பார்த்துட்டு செட் பண்ணிக்கிறாங்க. குடும்பத்துல தாய் தகப்பன் சொல்றத பார்த்துட்டு அவங்க முடிவு கட்டிக்கிறாங்க. நண்பர்கள் சொல்றத பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வாழ்க்கையை மாத்தி கொள்றாங்க. ஆனா தேவன் சொல்றாரு நீங்க தேவனுக்குள்ள உத்தமர்கள். ஹalleluya. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? உலகத்துல காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையை மாத்திக் கொள்கிறோம். நம்ம சிந்தனைகளை மாத்திக் கொள்கிறோம். நம்மளோட பேச்சுகளை மாத்திக் கொள்கிறோம். நம்மளோட குணாதிசயங்களை மாத்திக் கொள்கிறோம். நம்மளுடைய
இங்க தேவன் சொல்றாரு அவன் உத்தமன். நீ உத்தமனா நடந்துக்க வேண்டியது யாருக்கு தெரியுமா? தேவன் கிட்ட. பிறருக்காக அல்ல, சபைக்காக அல்ல, சபையில் உள்ள காரியங்களுக்காக அல்ல. சிலர்கள் சபைக்கு இப்படிதான் வாழணும், சபைக்கு போனா இப்படிதான் இருக்கணும் சொல்லி மாத்திக் கொள்றாங்க. நீ சபைக்கு வருது உன்னோட சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அல்ல, நீ சபைக்கு வருது உன் கடவுளுக்காக, உன் தேவனுக்காக, அவரை ஆராதிக்கும்படி, அவரோட பேசும்படி, அவர்கிட்ட அவரோட வாரம் இறக்கி வைக்கும்படி தான் நீ சபைக்கு வரேன் தவிர சபையில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஃபாலோ பண்றதுக்கு அல்ல. இன்னைக்கு சபைக்கு வரும்போது அவர்கள் இப்படி ஆகணும், சபையில் இப்படிதான் செய்வாங்க, சபையில் இதுதான் செய்வாங்கன்னு சொல்லி சபைக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. தேவன் யோபை பார்த்து முதல் சொன்னது அவன் உத்தமன். ஹல்லேலூயா. உத்தமன் சொன்னா அவனுக்குள்ள எந்த ஒரு கேள்வியும் இருக்காது, அவனுக்குள்ள எந்த ஒரு குற்றமும் இருக்காது, அவனுக்குள்ள எந்த ஒரு குறையும் இருக்காது. தட் இஸ் ஆண்டவர் கொடுக்கிற டெஸ்டமனி. அவன் உத்தமன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? வெளியில் உள்ள காரியத்தை பார்த்து நம்ம மாத்திக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் நல்லா ஒருத்தர் வந்திருக்கீங்க, நான் ஒரு பிக்கால் மீற வந்திருக்கேன் வச்சுங்களேன், அதுக்காக ஆண்டவர் என்ன உத்தமம் என்னன்னு சொல்லிடுவாரா? சிலவங்க ஆடையை பார்த்து சபைக்குள்ள நடக்குது, சபைக்குள்ள சேர்ச்சுக்குள்ள என்ன நடக்குது? ஆடைகளை பார்த்து ஜட்ஜ் பண்றாங்க, உடைகளை பார்த்து ஜட்ஜ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு உதாரணத்துக்கு கேட்கறேன். இப்ப நான் ஒரு ஜீன்ஸ் எல்லாம் கிழிஞ்சு நான் ஒரு மெம்பர் ஒரு ஜீன்ஸ் ஒரு டிஷர்ட் காட்டி வந்து நிக்கிறேன் வச்சுக்கலாம். அங்க இருந்து நம்ம இவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லையா சொல்றாங்க சேர்ச்சுக்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் கூட மண்டையில மசாலே இல்லை, சேர்ச்சுக்கு ஒன்று ஒன்ன பாரு நான் எவ்வளவு நாளா வந்திருக்கேன். ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க, நீ சொல்லல ஒரு வார்த்தை சொல்ல அப்படி சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, எல்லாருக்கும் ஆவியானவர் தேவை. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் இந்த உள்ளத்தை கனப்படுத்துவாரா இல்ல இந்த உள்ளத்தை கனப்படுத்துவாரா? யா இதான் மனுஷனுடைய எண்ணம். மனுஷன் இப்படியாக வெளியாகமா நியாயம் தீர்க்கிறான், வெளியாகும். அதனாலதான் போர் சொன்னாரு. ரொம்ப பேரு, நான் தவறா சொல்லல, சபைக்குள்ள நீங்க முக்காடு போடுறதுலாம் ரொம்ப நல்லது. ஆனா போர் சொல்றாரு, உன் இருதயத்துக்கு முக்காடு போடு, உன்னுடைய இச்சைக்கு முக்காடு போடு, உன்னுடைய தவறான எண்ணங்கள் பேச்சுக்கு முக்காடு போடு. அதுக்குதான் போர் சொல்றாரு. ரொம்ப பேரு வெளியானதுக்கு மறைக்கும்படி போடுறாங்க. உள்ள எப்படி இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வெளிய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு நீ உடை போறீங்க, நல்லது. ஆனா உன் இருதயத்துல எத்தனை உடை போட்டுட்டு இருக்கோம்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு உடை. அப்ப தேவன் யோபுவுக்கு முதல் சாட்சி சொல்றது, அவன் உத்தமன், அவன் உண்மை உள்ளவன், அவன் உத்தமன் நடந்து கொள்றான். அவன் எல்லாருக்கும், சபைக்கும் விசுவாசிகளுக்கும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தேவனுக்கு முன்பாக உத்தமனா இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எல்லாத்தையும் பார்த்து நீங்க உத்தமங்க. ஓகே, ஏத்துக்கோ. நீ நம்ம தேவன் நம்மள என்ன சொல்றாரு? மத்தவன் சொல்றது முக்கியம் இல்ல, அவன் சொல்றது தாட்டம் கூட்டம் சொல்றது முக்கியம் இல்ல. தேவன் நம்மள பார்த்து என்ன சொல்றாரு? நம்ம தான், நான் குப்பை, நான் தூசி, நான் உண்மை இல்லாதவன், நான் பரதேசி. ஆண்டவர் நம்மள சொல்றாரு, இவன் உத்தமன். வசனம் போட்டிருக்கியா? நான் சொல்ல கிடையாது, மரியக்கா பாடிங்க. இவன் உத்தமனும் சன்மார்க்கனும். சன்மார்க்கன்னா என்னது சொல்றா? சன்மார்க்கன்னா என்னது? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவன். சன்மார்க்கம் இஸ் சப்மிஷன். தேவனுக்கு மட்டும் இல்ல, தேவனுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்கும் சன்மார்க்கனா. அவன் பொதுவானவனா நடந்து கொண்டான், எல்லாருக்கும் அவன் நல்லவனா நடந்து கொண்டான், எல்லாரும் பேரையும் அவனோட பேர் நல்லவனா நடந்து கொண்டான். கடவுள் பார்க்கும்போது அவன் எல்லாருக்கும் சரி சமமா நடந்து கொண்டான். சன்மார்க்கனா இருந்தா ஆண்டவர்களை சன்மார்க்கனா தேவன் பார்க்கிறாரு. முதல் சொன்னது என்னது? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு. மூணாவது சொல்ற பாருங்க, தேவனுக்கு
நான் கொஞ்சம் விறுவிறுன்னு போறேன். ஏன்னா நிறைய இருக்கு டீடைல்ஸ். நீங்க வீட்டுல போய் நல்லா திருப்பி படிங்க, நல்லா புரிஞ்சிடும். ஓகே. தேவனுக்கு பயந்து நீங்க எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில கடவுளுக்கு பயப்படுறோம்? சின்ன வயசுல எங்க வீட்டுல நடந்த சம்பவத்தை சொல்றேன். எங்க அம்மா அடிக்க வந்தா, எங்க அப்பா அடிக்க வந்தா, எங்க அப்பா அடிக்க எங்க அம்மா அடிக்க வந்தா, எங்க வீட்டுல ஒரு மாமா யாராச்சும் ஏதாச்சும் ஒண்ணு கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா மொத்தம் எங்களுடைய ப்ரொடெக்ட் என்ன தெரியுமா? பாதுகாப்பே இயேசுக்கு பயந்து நாம செய்யவே இல்லை. யாருக்கு பயந்து? இயேசு. நம்ம சத்தியம் பண்ணக்கூடாதுல்ல, அதனால என்ன சொல்லுவோம்? இயேசுக்கு பயந்து நாங்க செய்யவே மாட்டோம். ஆனா செஞ்சிருக்கோம். யாருக்கு பயந்து? இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க. இங்க யோபு 10 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு தேவனுக்கு பயந்து, அவன் தேவனுக்கு பயந்து இருக்கிறவன். இன்னைக்கு நம்மள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனுக்கு பயந்தவர்களா? ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரேகா ஏன் கவலையிலிருந்து வார்த்தை வருது? தேவனுக்கு தேவனுக்கு பயந்து, you must எப்படி சொல்ல பயந்துனா scared for God, fear of God. தேவனுக்கு பயந்து நம்ம தேவனுக்கு பயப்படணும். இன்னைக்கு எல்லாம் உல்டாவா மாறிடுச்சு. யாருக்கு பயப்படுறோம்? நம்ம நிழலுக்கு பயப்படுறோம், கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறோம், பள்ளி அங்க வந்தா நீ இந்த பள்ளி ஓடிடுற. எதற்கெல்லாம் பயப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கோம். மனுஷனோட வார்த்தைக்கு பயப்படுறோம். ஐயா நான் வந்து சொல்றேன், இது வார்த்தையில இருக்கு. ஊழியக்காரங்களும் அதை ரொம்ப பயன்படுத்துறாங்க. நானும் சொல்றேன், உலகத்தில் உள்ளவங்க மந்திரவாதியா இருந்தாலும் சரி, அது உன்னை பெத்த தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, உன் மேல எந்த ஒரு கேர்ஸான வார்த்தை சொன்னாலும் ஒரு வார்த்தை, ஒரு துளி வார்த்தை கூட பலிக்காது. ஏன் தெரியுமா? இங்க தேவனே சொல்றாரு, அவன் சுத்தம் பண்ணும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து அப்படி வாழ்றவன் வாழ்க்கையில ஒரு கேர்ஸான வார்த்தை கூட நடக்காதியா. இது தேவனை நம்புறவங்களுக்கு அது அப்படியே நடக்கும். எடுத்து யாரு கேர்ஸ் பண்ணாலும் நடக்கவே நடக்காது. அந்த கேர்ஸ ஆண்டவர் ஆசீர்வாதமா மாத்துறார். அது ஒரு நாளைக்கு பிரசங்கம் பண்றவங்களுக்கு கேர்ஸ் சாபத்தை ஆண்டவர் கேட்கிற அந்த சாபமான வார்த்தையை எடுத்து அவர் ஆசீர்வதிக்க தொடங்கிடுவாருங்களா. அதுதான் நம்ம தேவன். ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு கேர்ஸ் பண்ண தெரியாது, நம்ம தேவனுக்கு ஆசீர்வதிக்க தான் தெரியும். ஆனா ரொம்ப பேர் நம்ம என்ன பண்றோம்? கேர்ஸ் பிடிச்சிட்டு இருக்கோம், சாபத்தை பிடிச்சிட்டு இருக்கோம், மனுஷன் சொல்ற வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கோம். ஐயோ எனக்கு நடந்துருமே, அவன் சொன்னானே, அந்த மாதிரி நிழல் வருது, அந்த மாதிரி ஒரு சிம்டம் வருது, அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது, அந்த மாதிரி எனக்கு கனவு வருது, எனக்கு அந்த மாதிரி உணர்வு வருதுனாலதான் வரும்போது போல நீ ஏன் அதை நம்புற? Why you must believe? Why you must receive? அதை எடுத்துக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? உலகம் சொல்ற காரியத்தை நீ எடுத்துக்காத. இங்க நல்லா சொல்லுது இந்த வார்த்தை, தேவனுக்கு பயந்து. ஹல்லேலூயா. நீங்க யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்பட கூடாது? வேற உங்களுக்கே தெரிஞ்சீங்களா? யாருக்கெல்லாம் பயப்பட கூடாதோ அவங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இன்னைக்கு போயிட்டு நேரா ஏஞ்சலுக்கு போயிட்டு ஜோனத்துக்கு ஒரே எடுத்து யாரு பாஸ் போயிட்டாரு, நான் தேவனுக்கு போயிட்டு தான் போயிருந்தா உனக்கு பயப்பட மாட்டேன்னு குறுக்கி எடுத்துறாரு. நான் சொல்றது ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எலிசபெத் போயிட்டு அவங்க அப்பாட்ட டிஷ்லாம் போடக்கூடாது. பாஸ் சொல்லிட்டாரு, எங்க பாஸ் உங்க பாஸ் என்ன வேணா சொல்லிட்டேன். எங்க பாஸ் சொன்னாரு ஆண்டவருக்கு மட்டும் பயப்பட சொன்னாங்க, உங்களுக்கு பயப்பட கூடாதுன்றாரு. அதுல நான் சொல்றது நீ கடவுளுக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனோட வார்த்தைக்கு நீ பயப்படாத. மனுஷன் சொல்ற கேர்ஸான வார்த்தைக்கு பயப்படாத. மனுஷன் சொல்ற இந்த மாதிரி வியாதி வந்துரும், இந்த மாதிரி சிம்டமா, அதுக்கு அறிகுறி இதுதான், இந்த மாதிரி காரியமா, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டுக்காத. சிலவங்க சொல்லுவாங்க, தாய் பேச்சு கேட்காம போற பாரு நீ படுவ. அது கர்ஸ். எங்க சேச்சு சொன்னாரா, என் பேச்சு கேட்காம போற பேதுரு
உனக்கு இருக்கிற ஆப்புன்னு சொன்னாரா? சொல்லுங்களேன். வேதத்துல இயேசு சொல்லியிருக்காரா? சொல்லுங்களேன். மார்த்தாள் வந்து இயேசு பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாங்க? பாருங்க ஆண்டவரே, நான் இவ்வளவு சமைச்சு பிஸியா இருக்கிறேன், இந்த மரியாள் உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கா, பாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டாரு. இயேசு மார்த்தாளை ரிக்வெஸ்ட் பண்ணாரா? நீ ரொம்ப வாய் அடிச்சுக்கிட்டே இருக்கிற, ஓட்ட வாய் மாதிரி, தவறு வாய், கை வாய் மாதிரி, போ அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. இன்னைக்கு மனுஷன் ஏன் அதெல்லாம் சொல்றான்? அவனுடைய சுபாவங்கள், அவனுடைய கோபங்கள், அவனுடைய எண்ணங்கள் அப்படி வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்காவது யாராவது உன் கண்ணு வந்து கொஞ்சம் அரிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா கத்தி எடுத்து கையெடுத்து குத்திக்குவாங்க நீ? மத்தவங்க கண்ணுனா அசைய தேசிய அடிக்கிற அழுத்த எடுத்துற அப்படின்னு கை கண்ணு நல்ல கண்ணை கூட நொல்ல கண்ணா ஆக்கிறோம். ஆனா அவங்க கண்ணு மட்டும் கை விட மாட்டாங்க, கட்டே வச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிறர் பேசுகிற வார்த்தைய எண்ணாதீங்க, சிந்திக்காதீங்க, அதை எடுத்துக்கொள்ளாதீங்க. நன்மையா இருக்கா எடுத்துக்கோ. இன்னைக்கு வந்து நான் என் வீட உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எழுதி கொடு, அது மாதிரி நான் சொல்லாதீங்க. நன்மையா எடுத்துக்கங்க, தீமையான காரியத்தை எடுத்துக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க பின்னாடி 3 நாள் போனாதான், இவங்க பின்னாடி 3 வாரம் போனாதான் இந்த நன்மை நடக்கணும், அது வேண்டாம். நீ தேவனை நம்பு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து. மூன்றாவது, இது ஆண்டவர் யோபு குறித்து சாட்சி சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இங்க அமர்ந்திருக்கிற உங்க இத்தனை யோபு இருக்கீங்களா, நம்மள என்னையும் சேர்த்து நம்மள குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. ஹல்லேலூயா. பிறகு சாட்சி உங்களுக்கு தேவையில்லை, அது அப்படியே பக்காய். பரலோகத்துல அந்த சாட்சி அப்படியே பக்காய். ஜேக்கப்னு எடுத்துக்கிட்டாலே பைபிள்ல நல்லா தெளிவா போட்டிருக்கு எத்தன். பைபிள்ல போட்டிருக்கு எத்தன். ஆனா தேவன் இஸ்ரவேல இந்த மாதிரி. ஹல்லேலூயா. சரி பாருங்க, தேவனுக்கு பயந்து. மூன்றாவது, நாலாவது பாருங்க, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பொல்லாப்பை கண்டு ஓடணும். தேவனுக்கு விரோதமா காணப்படுகிற காரியங்கள், கிரியைகள், அது பொல்லாப்பை உண்டாக்கும். ஹல்லேலூயா. என்னக்கா இல்லையா? பொல்லாப்பை கண்டுச்சு ஐயோ சாமி விட்டுருங்கடான்னு ஓடு. அது நண்பனா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம். அந்த பொல்லாப்பை கண்டு தேவன் உனக்கு திட்டமா சொல்லுவாரு, இந்த பொல்லாப்பு கண்டு விலகி ஓடு. இந்த பொல்லாப்புல நிக்காத, பொல்லாத காரியத்துல செய்யாத, பொல்லாத காரியத்துல விரும்பாத. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் படிக்கிற டைம்ல எல்லாரும் வந்து எங்களை கூட்டிட்டு போனாங்க. ஒரு எல்லாம் நாங்க சனிக்கிழமை ஜலஞ்சலம் போவோம், ஜலஞ்சலம் குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி. அப்ப போகும்போது ஒரு பையன், என்னுடைய குரூப்ல எல்லாம் தேவன் அறியாத பையனுங்க, அவங்க சேர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அந்த பையன் கூட திடீர்னு ஒரு அருள் வந்துருச்சு. அருள் வந்தானே, அருள்னா உலகத்துக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு சாமி வந்துருச்சு. வந்தானே எல்லாம் ஒரு 30 பேர் இருப்போம். அந்த பையனுக்கு வந்துருச்சு. அப்ப அவரு கொஞ்சம் சாமி பக்தி உள்ளவர். அப்ப நாங்கெல்லாம் இருக்கிறோம். அதுல ஒரு பையன், நான் போய் சாமி கிட்ட போய் அட்வைஸ் கேட்க போறேன்னு சொன்னான். நான் நினைச்சேன் பையன் நல்லா படிக்கிறதுக்காக, நல்ல அறிவுக்காக போய் கேட்க போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒதுங்கிதான் இருந்தேன். சரி, நம்ம இந்த பிரச்சனை நம்ம தலையிட வேணாம், ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மளும் கணக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தேன். இவன் நேரம் போயிட்டு அந்த சாமி கிட்ட உட்காந்து, எனக்கு ரொம்ப நாள் ஆசை சாமி சொல்லு அப்படின்னு கேட்டாரு. நான் இந்த பிள்ளையை விரும்புறேன், இது ஜாடி ஆகுமா ஜாடி ஆகுமா? சாமி உண்மையை சொன்னாங்க. ஜாடி ஆகுச்சுன்னா அவன் அப்பா கையில அடியே வாங்கியே செத்துருவாரு. ஏன்னா அவங்க அப்பா போலீஸ்காரர். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த ஆளு அந்த எங்க ஊர்லயே முரட்டு ஆளுன்னு அந்த ஆள் தான். அந்த ஆளு பேரு சொன்னாலே நல்லா பயப்படுவோம். வரான்னு சொன்னாலே எங்க ஸ்கூல்ல மின்னுக்குலாம் ரெஸ்ட் பண்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து நின்று பசை சாப்பிட்றதுலாம் அங்கதான் இருக்கும். அங்கேயும் இருக்க மாட்டோம். அந்த ஆள் வரான் சும்மா ஏசுவோம். சும்மா பைஸ்கில் போயிட்டு எங்கடா போறீங்க, இங்க என்ன சுத்துறீங்க அப்படின்னு. நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். அம்மா என்னாச்சும் வாங்க சொல்லுவோம், கடைக்கு போயிட்டு அப்படி சும்மா
சும்மா ரோட்ல போகும்போது தமிழ்நாட்டில் பார்த்தா நிப்பாட்டி அப்படி கேட்பான், அந்த ஆளோட பொண்ணு லவ் பண்றேன்னு போய் சாமி சும்மா இருப்பாரு சாமி. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுங்களா பண்றோம், நம்மளுடைய காரியங்களை, நம்மளுடைய தேவைகளை மத்த காரியத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறோம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாப்புக்கு விலகிறவனாய் you must out. ஹalleluya. நீ விலகி ஓடணும். விலகி ஓடனாதான் கனவுல பேய் வந்து அமுத்தாது. சரிங்களா? ஒரு கால் காண போன மாதிரி கனவுல வராது. அப்புறம் ஒருத்தங்க வந்து என்ன சொன்னாங்க, பாஸ் தலை இல்லாத கோழிக அப்படியே வருஷம் நடந்துகிட்டே இருக்கு பாஸ், அதுக்கு அர்த்தம் என்னது? அதுக்கு அர்த்தம் நான் என்னத்த சொல்றேன், தலை இல்லையா, ஒரு 30 கோடி வருஷம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் நடக்குதா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு என்ன கேட்குறேன். சம்ஸ்கிருதம் வேற எனக்கு அந்த மாதிரி வச்சுன்னா சொல்லிடுவேன். ஒரு நாளைக்கு கிச்சா கோழி, ஒரு நாளைக்கு கோழி கறி, ஒரு காலை சம்பால் போடு, எல்லாம் கோழியில முடிச்சிருவோம். அப்ப பொல்லாப்புக்கு நீங்களும் நானும் விலகி ஓடணும். தேவன் யோபு அப்படிதான் சொல்ற, விலகி ஓடணும்னா. அப்புறம் அவனை போல, நல்லா கவனமா கேளுங்க, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். நீங்களே ஆராய்ந்து பாருங்க, தேவன் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் சொன்னா இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த மாதிரி உதாரணத்துக்குள்ள தேவன் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அமைப்புக்குள்ளேயும் ஒன்றாவது உத்தமனும், இரண்டாவது சன்மார்க்கனும், மூன்றாவது தேவனுக்கு பயந்து, நாலாவது பொல்லாப்புக்கு விலகினவனும். தேவன் நம்மளை குறித்து எப்படி சாட்சி கொடுக்கிறாரு? இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன். என் மனைவி இருக்கிறாங்க, உத்தமனா நடந்துக்கிறாங்க, சன்மார்க்கனா நடந்துக்கிறாங்க, தேவனுக்கு பயந்து நடந்துக்கிறாங்க. ஆனா பொல்லாப்ப கண்டா அவங்களுக்கு ருசி. எந்த பாஸ்டரும் மனைவி கிட்ட பேச மாட்டாங்களே, ஏன்னா பாஸ்டருக்கு சோறு கிடைக்கல. என்னக்கா நான் பேசுறேன், வித்தியாசமா இருக்கு. அவங்க பொல்லாப்ப கண்டா விரும்புறாங்கன்னு சொன்னா தேவன் அவங்க குறித்து என்ன சாட்சிகளை வைத்திருக்கிறாரு? ஆண்டவர் சொல்ற சாட்சி இப்படிப்பட்டது. ஆனா தேவ பிள்ளைகள் நடந்த பொழுது நம்ம காண்பிக்கிற உலகத்துல எப்படி இருக்கிறோம்? சிலவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டாங்க வச்சுங்களேன், அவங்களுடைய குணமே வேற மாதிரி இருக்கு, யோசனை வேற மாதிரி ஆயிரும், சிந்தனை வேற மாதிரி ஆயிரும், பேச்சு வேற மாதிரி ஆயிரும், நடத்த வேற மாதிரி ஆயிரும், பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி ஆயிரும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கணும். நீ விலகி இருக்கணும். ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தெரியணும், ரொம்ப பேருக்கு சில காரியத்துல கேட்டுட்டுமா, அப்படியா அது தவறா பாஸ்டர், இப்படி பேசினா தப்பா, இப்படி செஞ்ச தப்பா அப்படின்னு திருப்பி என்னையும் கேட்கிறாங்க. அப்பதான் நான் யோசிக்கிறேன், அப்ப நான் தப்பா சொல்லணும், எனக்கு பயம் இருக்கும், தப்பா சொல்லணும், இப்படி தப்பு இல்லையா? அதுக்கு சந்தேகத்துக்கு லீடர்ஸோ மனைவிட்ட கேட்பேன், இப்படி சொன்ன தப்பா அப்படின்னு. அவங்க என்ன பார்ப்பாங்க, ஏன் தப்பு இல்லையா? இல்ல நான் சொல்லணும். அவங்க திருப்பி என்ன கேட்கறாங்க, இது இப்படின்னா தப்பா பாஸ்டர். அது ரொம்ப செய்யற ஆளு நம்ம சேர்த்துக்கு ஒரு ஆள் இருக்கு, சைமன். ஏதாச்சும் சொல்லிட்டுனா பாஸ்டர் அப்படி செஞ்சு நான் கொஞ்சம் யோசிப்பாரு, தப்பா சொல்லி இவன்கிட்ட பேசுறதுனால எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா இவனை பார்த்தா வசனம் தெரியாத மாதிரி இருப்பான், ஆனா முழுக்க அவன் நடந்துவான். அவன் அவங்க வார்த்தை கேளுங்க, படிக்காமலே எடுத்து விட்டுட்டே இருப்பாரு வசனத்தை, ஆனா தெரியாத மாதிரி நல்ல பையன் மாதிரி வந்து கேட்பான். சில நேரத்துக்கு பஸ் தப்பா பஸ் அப்படின்னு. அதே மாதிரி பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவனாய் இருக்க வேண்டும் நம்ம. இது தேவன் சொல்ற சாட்சி. ஓகேங்களா? இப்ப சாத்தான் சாட்சி யோபின் குறித்து நீங்க பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனமா கேளுங்க. இந்த யோபு யாரு அப்படின்னு பார்த்தா நம்மதான். திருப்பி நம்மளே ரிப்ளைஸ் பண்ணுவோம், நம்மளே பார்ப்போம். பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம். ஓகேயா? வாசிங்க. அதற்கு சாத்தான், நல்லா கவனமா கேளுங்க. ரொம்ப பேரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். ஆசீர்வாதம் வந்துட்டா மட்டும் வாயும் திறக்க மாட்டோம், கோசியும் திறக்க மாட்டோம், சேர்ச்சிக்கு போனோம்னு எண்ணவும் மாட்டோம்.
ஆனா பிரச்சனை வந்துச்சுன்னா யாரையும் கேட்க மாட்டான், ஆண்டவரை தான் கேட்பான். இங்க சாத்தான் தேவனுக்கு பதில் சொல்றான் பாருங்க. அங்க தேவன் சாத்தானை பார்த்து பதில் சொன்னாரு. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ? தேவன் சாத்தானை கேட்டாரு. அதற்கு ஆண்டவர் கர்த்தர் சாத்தானுக்கு கொடுத்த பதில், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சாத்தான்கிட்ட யோபை பத்தி பதில் சொன்னாரு. இங்க சாத்தான் யோபை பத்தி தேவன்கிட்ட திருப்பி கேள்வி கேட்கிறான் பாருங்க. வாசிங்கம்மா. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக யோபு விருதுவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அவன் விருதுவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அவன்கிட்ட எல்லாம் இருக்கிறதுனாலதான், அவன்கிட்ட எல்லாமே நிறைஞ்சு இருக்கிறதுனாலதான், அவன் சொகுசா இருக்கிறதுனாலதான், அவன் தேவன்கிட்ட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனாலதான், அவன்கிட்ட பணம் நிறைஞ்சிருக்கு, சொகம் நிறைஞ்சிருக்கு, சொத்து எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனாலதான் அவன் சோத்திரம் 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 பிசாசு சொல்றான் பாருங்க. நல்லா கவனமா கேளுங்க. தேவனுக்கு விரோதமாய் இன்னைக்கு சொல்றேன், தேவனுக்கு விரோதமாய் செயல்படும்படிதான் பிசாசனும் நம்மள அப்படி திருப்புறோம். இப்படி பார்க்க அழகா இருக்கா, இப்படி பார்க்க நீ சொல்லுமா, இப்படி பார்க்க அழகா இருக்கா, இப்படி பார்க்க அழகா இருக்கா, நீ சொன்ன அக்காவா பதில் சொல்லு. இப்படி பார்க்க நல்லா இருக்கா, நீ அப்படி சொல்லியிருந்தா சம்திங் ராங். இப்படி பார்க்க தான் அழகா இருக்கு. ஆண்டவர் இப்படி பார்க்க முடியுதான் நம்மளை படிச்சிருக்காரு. ஆனா பிசாசு சொன்ன என்ன பண்றா தெரியுங்களா, இப்படியாக நம்மளுக்கு ஆண்டவர் நீ பார்க்க மாட்டோம். அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த ஆசீர்வாதத்தை பிசாசு என்ன பண்ணுமா, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தின் மேல கொண்டு போய் பயன்படுத்தும்படி சில காரியங்களை செய்ய வைப்பான். என்னன்னு கேட்டா, வட்டி விடு. வட்டி தேவனுக்கு விருப்பம் மேல அருவருப்பான காரியம். குதிரை மேல காசு விடு, அது தேவன் அருவருக்கிறது. குதிரை மேல நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நீ தலைக்கீழ நின்று நீ கடவுளுக்கு அள்ளி கொடுக்கலாம், குதிரை மேல வச்சு நீ கடவுளுக்கு கட்டலாம், நீ கடவுளுக்கு அதை செய்யலாம், கடவுளுக்கு இது தரேன் பெர்சன்டேஷன், கடவுளே எனக்கு இந்த 4 நம்பரை கொடு, உனக்கு அதுல 30% நான் தரேன், நீ என்ன வேணா செய்யலாம், அதுல 5 காசு கூட தேவன் விரும்பவே மாட்டார். புரியுதுங்களா? இத தேவனுக்கு விரோதமா, இந்த பணத்தை தேவனுக்கு விரோதமா பிசாசாக மாத்துகிறான். அதனாலதான் இங்க யோபு வந்து சொல்றான், அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அவன் காரணம் இல்லாமல எப்படி சொல்லுவாங்க, இந்த பூனையும் பால் குடிக்குமா, காரணம் இல்லாமல இந்த பூனை சுத்தி சுத்தி வருது. அல்லேலூயா. காரணம் இல்லாமல இந்த பையன் இந்த பொண்ணு பின்னாடி போய்கிட்டே இருக்கிறான், காரணம் இல்லாமல பாஸ்டர் ரிச்சனுக்கு ஜெயக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. இது ஏதோ சம்திங். இது மனுஷனோட பார்வை. பிசாசு அதான் சொல்றான். என்ன சொல்றான், காரணம் இல்லாமல அவனுக்கு பயந்துகிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, தேவன் நல்ல சாட்சி தான் சொன்னார். எங்கேயாவது ஆண்டவர் தப்பா சொன்னாரா யோபு? ஆனா பிசாசு பாரு, யோபு குறித்து தவறா பேசுறான். அவன் காரணம் இல்லாமல அவனுக்கு பயப்படுறான். அந்த காரணம் இருக்கு. You have a reason. You have something. That's all. He obey you. அதனால யோபு உனக்கு கீழ்ப்படிறான். அதுக்கு ஐடியா கொடுக்கறான் பாருங்க இயேசு கிட்ட, தேவன்கிட்ட. படிங்கம்மா. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு இப்படி சொல்லிட்டா நல்ல மரமண்டைக்கு நல்லா கேளுங்க. பிசாசுக்கு தெரியுது கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கியா? தேவாவில நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன்.
அங்க நல்லா போட்டுருக்கு. பிசாசு சொல்றான் யோபுவை பத்தி தேவன்கிட்ட. திருப்பி படிமா அதை நல்லா கவனமா கேளுங்க, நல்லா கவனமா கேளுங்க. இந்த வார்த்தை மட்டும் நல்லா கவனமா கேளுங்க. எவ்வளவு அழகான வார்த்தை. பிசாசு சொல்றான், படிமா அதை. நீர் அவனையும் இப்படின்னா நீங்க தான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னது சொல்லுங்க. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னது? என் வீடு, என் பிள்ளைங்க, என் மனைவி, என் சபை, என் ஜனம், என் வேலையிடம், நான் போகிற பாதை, நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவன் சுற்றி ஆண்டவர் வேலை எடுத்து இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? மனசுலாயி பறஞ்சது மீபாய் பாய். நம்மளுக்கு புரியணும். ஏன் நல்லா கவனமா கேளுங்க, நம்மளுக்கு புரியணும். பிசாசு சாட்சி சொல்ற யோபை பத்தி திருப்பி அதை வாசிக்குமா கேளுங்க விவரமா, கேங்களா? உங்களா சிங்கப்பூர்ல எல்லாத்தையும் பாஸ்டர் ஜோனகருக்கு அவரையும் சேர்த்துதான். ஏன்னா உங்களை நிமித்தம் ஆண்டவர் எல்லாம் வெளியில அடிச்சிட்டாரு. படிமா. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், everything, சூப்பரான வார்த்தை, everything. God never limit anything, everything, எல்லாவற்றையும் சுற்றி ஆண்டவர் வேலை எடுத்திருக்கிறார். யாரோட வேலி? என்ன வேலி? நம்ம போற பாகாரா? தேவ தூதர்கள். நீங்க கவனமா பாருங்க இந்த வசனத்தை. எனக்கு ஞாபகம், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். கேஎஸ்சி எலிசா கிட்ட போய் சொல்றானா, நம்மளை சுத்தி நம்மளை கொல்லும்படி இப்படியாக சோல்ஜர்ஸ் வந்திருக்கிறாங்க, நம்ம சாக போகிறோம். அவரை பார்த்து எலிசா கிட்ட சொல்றாரு, நம்ம சாக போகிறோம், நீங்க என்ன ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னு. அதுக்கு எலிசா சொன்னாரு, நீ திருப்பி போய் பாருன்னு. ரெண்டாவது தடவை வந்து பாக்குறான். ரெண்டாவது தடவை வந்து பார்க்கும்போது அதே சோல்ஜர் சுத்தி இருக்கிறாங்க. இவங்க பல்லாக்கில் இருக்கிறாங்க, அவங்க மேட்ல சுத்தி இருக்கிறாங்க. அந்த வேளையில இந்த கேஎஸ் திருப்பி எலிசா சொன்னா, நம்ம சாக போகிறது உறுதி மாஸ்டர், நம்ம சாக போகிறோம். ஏன்னு சொன்னா எல்லா சோல்ஜர்ஸும் நம்மளை கொல்லும்படி இருக்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு எலிசா சொன்னாரு, ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே இவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப நீ போய் வெளியே பார்த்து சொல்லும் போது அவன் பார்த்த சோல்ஜர்ஸ் தான் உண்மைதான். ஆனா அதற்கு மேல தேவ தூதர்கள் பட்டயத்தோடு அவர்களை காக்கும்படி. யாரை காக்கும்படி? சோல்ஜர்ஸை காக்கும்படியா? இந்த ரெண்டு பேரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் எலிசாவையும் கேஎஸ்சியும் காக்கும்படி தேவ தூதர்கள் பட்டயத்தோடு காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை சுத்தி எவ்ரிதிங் காக்கும்படி தேவ தூதர்கள் பட்டயத்தோடு இருக்கிறாங்க. ஹalleluya. ஒரு காரியம் நடக்காது, ஒரு காரியம் மேற்கொள்ளாது, ஒரு காரியம் ஒரு வாழ்க்கையில் நடக்காது. காரணம் என்னன்னா தேவ தூதர்கள் உன்னோடு கூட இருக்கிறாங்க. அதுக்கு மாஸ்டர் the Holy Spirit guides you. உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை காக்கும்படி தேவ தூதர்கள் அவர்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். சங்கீதம் 91 எழுதப்பட்டதை படிச்சு பாருங்க. உன்னை காக்கும்படி அவர்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். ஐயா வசனம் என்ன பொய்யா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எங்குள்ள வார்த்தை அது? ஹalleluya. தேவன் ஆசீர்வதிக்கிறார் சொன்னா அவனுடைய சம்பத்தை கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார். ஹalleluya. ஆனா உன்னுடைய மைண்ட் செட் இருக்காது. ஐயா நான் நினைச்சே பார்க்கல எனக்கு இவ்வளவு அழகான மனைவியும் அழகான குழந்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு வீடும் நல்ல வாகனத்தையும் சபையும் அன்பான அழகான பியூட்டியான குயினான ராஜாவான மெம்பர்ஸ் ஆண்டவர் கொடுப்பாருன்னு நான் நினைக்கல. ஆனா என்னுடைய கையில் என்னது கிரிகிலோ என்னோட சம்பத்தை ஆண்டவர் இந்த தேசத்துல இந்த ஜோவா மாநிலத்துல பெருக செய்யறாரு. எங்க அம்மா கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க.
என்ன வளர்த்தாரு ஆவிக்குரியில வளர்த்தாரு ஒளிக்கார. அவர் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா பிதா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் அவரை நினைச்சு பார்த்தாரு. இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் நினைச்சு பார்த்து சொல்றாரு, உன்னோட சம்பத்தை நான் பெருக செய்வேன். ஹalleluya. கர்த்தர் மேல யாரெல்லாம் நம்பிக்கையா இருக்கீங்களோ, தீர்க்கதரிசனமா சொல்றேன், தேவ ஆவியார் சொல்றாரு, ரிச்சர்ட் பேர்ல ஆண்டவர் 3 வீடு கொடுப்பேன்னு சொல்றாரு. உனக்கு சொந்தமா நீ சுகந்தரிச்சுக்கோ. உங்க பேர்ல 3 வீடு, ஒரு வீடு 2 வீடு 3 வீடு. ஆனா தேவனுக்கு எந்த அளவுக்கு நீ அளக்குறியோ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ, அந்த அளவுக்கு நீ பெருகுவ. உன்னோட சம்பத்தை ஆண்டவர் பெருக செய்வார். ப்ராபஸியா இருக்கோ, எழுதி வச்சுக்க. நிச்சயமா நான் சொல்லும்போது டக்குன்னு ஆண்டவர் சொல்லு ஆசிரியர் எனக்கே 1 கொடுத்துருக்கீங்க, அவருக்கு மட்டும் என்ன 3? கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். சம்பத்தை நம்ம தேவன் பெருக செய்வார். சொந்த வீடு இருந்துச்சு, ரெண்டல் வீடு இல்ல, சொந்த வீடு. ஹalleluya. அப்புறம் வாசிங்க. ஆனாலும் பாருங்க, இவன் ஆசீர்வதிக்கிறது போல தான் சொன்னான். இவ்வளவு நாளா இவ்வளவு நேரம் ஆசீர்வதிக்கிறது போல சொன்னா, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால், உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான காரியத்தெல்லாம் தொட்டீங்களா, அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பான். அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? இப்ப ஆசீர்வதிச்சு கொடுத்துட்டீங்க, ஓகேவா? அத்துல கொஞ்சம் கொஞ்சம் புடிங்க பாருங்க, அதுல எல்லாத்துல கை வச்சு பாருங்க, அவன் உங்களுக்கு விரோதமா தூஷிப்பான். இன்னைக்கு இந்த கட்டத்தை தான் நம்ம கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஹalleluya. இந்த கட்டத்தை தான் இதுலயே புரிஞ்சுக்கீங்க. நீங்க யாரோடைய ஆலோசனை கேட்டு யாரோட வழியே நீங்களும் நானும் செய்து கொண்டு இருக்கிறோம். திருப்பி வசனத்தை அழகா வாசிங்க, நிறுத்தி அழகா வாசிங்க. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் நீங்க நிப்பாட்டுனீங்கன்னா, அப்பொழுது அவன் உமது உங்களுடைய முகத்துக்கு எதிரே. விசுவாசிகளே கவனமா கேளுங்க, தேவனுடைய முகத்துக்கு எதிரே இப்படிதான் போட்டிருக்கு. நீங்க செய்கிற காரியம் எப்படி தெரியுமா இருக்கு? அவன் உமக்கு முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்காமல் அவன் தூசிக்காமல் இருப்பானா? பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்றோம்? நம்மளுடைய வளர்ச்சி மேல, நம்மளுடைய ஆஸ்தி மேல, நம்மளுடைய சித்தத்தின் மேல, நம்மளுடைய நோக்கத்தின் மேல, நம்மளுடைய குடும்பத்தின் மேல, நம்மளுடைய ஏதாவது காரியத்தின் மேல சில தடை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேவனை தேடுறத, தேவனை ஆராதிக்கிறத, தேவனை தொழுது கொள்ளுகிறத மறந்துடுறோம். அதை சரிப்படுத்த ஓடுகிறோம். அதை சரிப்படுத்திடுவோம், அப்பதான் நம்ம சபையில போய் ஆராதிக்க முடியும். நம்ம இதை ஒழுங்குபடுத்திடுவோம், அப்பதான் தேவனை ஆராதிக்க முடியும். அப்புறம் எதுக்குயா நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறாரு? எதுக்கு தேவன் நம்ம கூட இருக்கிறாரு? நீ சரிப்படுத்தணும்னா, நீ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும்னா, நீ தான் அந்த பணத்தெல்லாம் எல்லாம் சந்திக்கணும்னா, அப்ப தேவன் எதுக்கு நம்ம கூட இருக்காரு? இன்னைக்கு பிசாசான இப்படிதான் நம்மளை வஞ்சிக்கிறார். தேவனை விட்டு உலகத்தின் காரியத்துக்கு பின்னாடி போய் சரிப்படுத்து, இதை ஒழுங்குபடுத்து, இது மேல நில்லு, தேவனை தேடாத, தேவனுக்குள்ள உறுதியா நிற்காத, தேவன் மேல விசுவாசமா இருக்காதான்னு சொல்லி இப்படிப்பட்ட சுபாவத்தை கொண்டு வந்துதான் தேவனுக்கு விரோதமா அவரோட முகத்துக்கு நேராக அங்க என்ன கடைசியா போட்டதுமா? தூஷிக்காலும் பாரம் அவன் சவால் பண்ற ஆண்டவர்கிட்ட. இப்படிலாம் நான் செஞ்சேன்னா உனக்கு விரோதம். இப்படிதான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஆண்டவரோட முகத்தை தூசிக்க, ஆண்டவரோட முகத்தை வெட்கப்படுத்த நீங்களும் நானும் நடந்து கொள்கிறோம். ஒரு சாட்சியை நான் சொல்றேன். ஒரு 2 வாரம் பண்ணிக்கா இல்ல போன வாரம் தெரியல, தேவனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா என்ன கடிச்சாங்க, சொல்றேன் அடிச்சாங்க. பாஸ்டர் மாரி ஒரு நான் கூட்டிட்டு வரல, கூட்டிட்டு வரட்டா வேணா சார்? நான் சொன்னேன் கூட்டு வாங்க. ஏன்க்கா? இல்லை பாஸ் அவன் சரண ஃபீவர், சரண காய்ச்சல், இப்போ உள்ள சிச்சுவேஷன் இதுவரை எல்லாரும் வராங்க, பிள்ளைங்களா இருக்காங்க, எப்படி பாஸ் பரவாயில்லக்கா நீ கூட்டு வாங்க.
அப்போ இங்கே வந்தாலும் நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பிரசனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ நான் நினச்சேன், சரி அவன் வந்தாலும் ஜோம் பண்ணிட்டு ஒரு மருந்து கொடுத்துருவோம், மருந்து கொடுத்து சரி ஓரமாக இருந்தாங்க. அப்போ வந்தாலும் மருந்து கொடுத்து சொன்னேன், ஜோம் பண்ணேன். சரி தூக்கி சொன்னேன் அப்படியே தூச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அவன் அந்த சைடில் உட்காந்துருந்தான். நேரம் வாடா அப்படின்னுட்டு, நான் நம்புறேன், நீங்களாம் நம்புறீங்களோ இல்லை, என் மேலே தேவனோட அபிஷேகம், நீங்கள் நம்புறீங்களோ இல்லை, என் மேலே தேவனோட அபிஷேகம். இந்த அபிஷேகത്തിന് அவன் மேலே ஷோல்டரில் கை வச்சு நான் நல்லா துதிக்க ஆரம்பித்தேன். ஆறாவது முடிச்சு நானே மறந்துட்டேன். இங்கே ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வந்தவங்களுக்கு நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திரும்பி பார்க்குறேன், என் மகனோடு விளாண்டுக்கிட்டு இருக்கான், அங்கே ஓடிக்கிட்டு படியில் ஏறி ஓடியாந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் மைண்ட் கிளிக் பண்ணிச்சு, இவன் காய்ச்சலாக வந்தானே, என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான், ஓடுறான் ஓடியாரான். அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் தேவ ராஜ்யத்தில் எந்த குறையோடு வரீங்களோ அந்த குறையை அப்படியே புடுங்கி அவர் வச்சுட்டு அவர்கிட்ட நிறைவு இருக்கு பாருங்க, the fullness, நிறைவு, அதை உங்க கையில கொடுத்துருவார். அதனாலதான் வசனம் சொல்லுது, நிறைவானது வரும்போது, வெளிச்சம் வரும்போது இருளை காணாம போயிடும். அப்ப நீ கடவுள் இடத்துல வரும்போது உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை அவர் ஒன்றிதான் தீர்த்து வைக்க முடியும், நீ தீர்க்க முடியும். அது உன் படத்திலையும் உன்னோட ஞானத்திலையும் உன்னுடைய திறமையில தீர்க்க முடியும். அது டெம்பரவரி தான், திருப்பி வந்து நிற்கும். ஆனா தேவன் தீர்த்தான்னு சொன்னா, ஆண்டவர் சரி கட்டினான்னு சொன்னா, அது லாங் லைஃப், தேவன் தீர்த்ததுதான், கதம் தான், அதுக்கு திருப்பி பேச்சே இல்லை. இங்க பிசாசு சொல்றா, அந்த ஆசீர்வாதத்தின் மேலதான் நீங்க கை வச்சீங்களோ அவன் உங்களை தூசிப்பான். ஹல்லேலூயா. பிசாசு சொல்ற, இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் தேவனுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகள் நீங்கள் யாவரும் என்னையும் சேர்த்து சொல்றேன், செயல்படக்கூடாது. தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை விட்டு ஓடி போயிரு, தேவனுக்கு விருப்பம் இல்லாத இடத்தை விட்டு விலகி ஓடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சில இடத்துல நீங்க போவீங்க, சில இடத்துல கடையில பாப்பீங்க, சாப்பிட போவோம் அப்படின்னா ஆவியானவர் உணர்த்துவார், இந்த சாப்பாடு நீ எடுக்காத, இந்த கோழி எடுக்காத, இந்த கிச்சாப் கோழி எடுக்காத அப்படின்னு சொல்லுவாரு. நீ வந்து ரொம்ப சூப்பரா போய் அப்பதான் கிச்சாப் கோழி நோண்டுன்னு வச்சுக்கல, கிச்சாப் கோழி உள்ள கலக்குவேன் நல்லாவே கலக்குவேன், கலக்கிடு. அது எத்தனை வாரம் உள்ள கோழின்னு தெரியாது, பொரிச்சு வைப்பான். ஓகேவா? அந்த பொரிச்ச கோழியை வந்து கறி வைப்பான். அந்த கறி கோழி என்ன பண்ணுவோம், கழுவிட்டு சம்பால் வைப்பான். சம்பால் கோழி ஓடலையா, அந்த சம்பால் கோழி எடுத்து கழுவிட்டு கிச்சாப் வைப்பான். அப்புறம் எத்தனை ரெசிபி அதுல கலந்துருக்கு பாருங்க. அந்த ரெசிபி கலந்த கோழி இந்த ரெசிபிக்குள்ள போனுச்சுன்னா என்ன ஆகும்? கலக்குதான். அப்ப ஆவியானவர் நம்மள்ட்ட சொல்லுவார், இதை எடுக்காத, இதை தொடாத, இந்த காரியத்து மேல இருக்காத. ஒருவேளை நல்ல திட்டமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன், இது ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க சம்பளம் எடுத்து ஆண்டுக்கு டைட்ஸ் தான் போடுறீங்க வச்சுங்களேன், போடுறவங்களுக்கும் சோத்தம், போடாதவங்களுக்கும் சோத்தம். நீங்க போடுறீங்க வச்சுங்களேன், திடீர்னு உங்களுடைய வீட்டுல உள்ளவங்க ஹேண்டில் சொல்லுவாங்க, ஏய் இந்த ஒரு கூட்டு பிடிக்கிறேன், இந்த கூட்டை வந்து கலந்துக்கிறியா அப்படின்னா என்னன்னு பார்த்தா 2.5 பவுன் செயின். நல்லதா கட்டுதான், சரி ஒரு 12 மாசம் கட்டினீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தம். ஆனா ஆவியானவர் சொல்ற அதை செய்யாத அப்படின்னு. ஏன்னா ஆவியானவருக்கு தான் தெரியும் அந்த 12 மாசமும் நம்ம கட்டுவோமா கட்ட மாட்டோமா, நம்மளால கட்ட முடியுமா கட்ட முடியாதா தெரியுமா? நம்மளுக்கு கூட தெரியாது. நம்ம ஏன் சில நேரத்துல நம்ம பர்ஸ்ல எவ்வளவு இருக்கும் கூட தெரியாது. இந்த புத்திக்கு அப்பப்ப போய் கடையில பொறுமையா உட்காந்துருவோம். ஓகே, நான் மனைவிலாம் போயிட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிடுவோம். நான் 30 எடுத்து போனேன். 30 எடுத்து போட்டா அங்க 60 வந்துருச்சு. இங்க பார்த்தா 30 தான். நல்ல சிங்கப்பூர் காசு இருந்துச்சு, $10 எடுத்து கொடுத்து 60 கட்டிட்டு வந்தேன். இன்கமா ஃபுல்லா அப்படின்னு தெரிஞ்சவன். சரி ஓகே. சில நேரத்துல நம்மளுடைய காரியங்கள் நம்மளை குறித்து சில நேரத்துல மிஸ் பண்ணிடுவோம். ஆனா ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார், அதுல நீ தலையிடாத, அதுல போகாத. ஒருவேளை ஒரு 5 வரைக்கும் சரியா கட்டிக்கிட்டு இருப்போம். 6வது எல்லாத்தையும் எடுத்து ஓடி போயிடுவான். அப்ப 6வது 7வது 8வது 9வது 10வது முடிஞ்சு அவங்களுக்கு என்ன நிக்குது? நல்ல கெட்டதுன்னு சொல்லல, ஆவியானவர்களுக்குள்ள எதை சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்கோ, ஆலோசனை பெற்றுக்கோ.
அதனாலதான் என் பாஸ்டர் சொல்லுவார் எப்பயுமே, நல்ல வாயம் சம்பாதிச்சு நாத்த வாயம் வாயில விட்டுறாத. ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை நன்மைக்காக போய் செய். பிக்ஸ்ல போடு, ஒரு வீட்டுக்கு டிபாசிட் போடு, இல்ல ஒரு நாளைக்கு ஏதோ செய், இல்ல உனக்கு தேவையானது ஏதாவது காரியம் செய். இல்லையா ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்துல ஆண்டவரே இந்த தேவைகளுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, தவறு இல்லை. நான் செழிப்போட சந்தோஷமா இருக்கும். நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் பல மடங்கு உங்களுக்கு கொடுப்பாரு. கர்த்தர் நம்ம தேவன் நீ சபைக்கு விதைக்கிற ஒவ்வொரு விதையும் ஆண்டவர் ரெட்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அந்த ரெட்டிப்பை பத்தி நான் சொல்றேன். வந்துகிட்டு மணி ஆகிட்டு இருக்கு, கேட்டாச்சு. ஓகே, அடுத்தது கர்த்தர் சாத்தானை நோக்கி, பதினொன்று வாசிக்க அது படிடுங்க. அது உங்களுக்கு போனீங்கன்னா கடத்தல எதினால் யோபு தேவனுக்கு சாட்சியாக இருந்தான்னு சொல்லி பார்க்க போகிறோம். 1 பேதுரு யோபு 1:20 வசனமும் 21 வசனம். யோப் 1ஆம் அதிகாரம் 20-21. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வாயை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். பாருங்க, இங்க யோபு இப்படியாக பதில் சொல்றதை இங்க பார்க்கலாம். ஏன் யோபு இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்றான்னு சொன்னா, இங்க தேவனுக்கும் பிசாசுக்கும் நடந்த சம்பவத்தை நீங்க பார்த்திருக்கலாம். பாத்தீங்களா இல்லையா? ஓகே, அப்ப அந்த இடத்துல இவனுடைய வாழ்க்கையில சில விதமான பிசாசினால் வருகிற சில போராட்டங்களை அந்த மத்தியில அவன் பார்க்கிற சூழ்நிலையில, அப்படின்னா அவன் என்ன காரியத்தை பார்த்திருப்பான்னு சொல்லி ரொம்ப பேர் என்னென்னமோ சொன்னாங்க. தமிழ் என்ன பருக்கலாம். ஓகே, பரவாயில்ல. நான் கூகுள் பண்ணி சில காரியத்தை எடுத்திருக்கிறேன். அந்த வியாதியோடைய சிம்டம் அப்படின்னா இது வந்து தோல் வியாதி. அப்படின்னா அது அப்படியே பார்த்துருக்கேன். நீங்க பார்த்த நீங்க பாத்தீங்க, நீங்களும் பாத்தீங்க, நீங்க பாத்தீங்க, நீங்க பாத்தீங்க. இது மனுஷனுக்கு யோபுக்கு வந்த ஒரு வியாதி. இந்த புண்ணு அவனோட உடம்பு முழுவதும் பருக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. பருக்கள் அப்படின்னா அவனோட சரீரத்திலிருந்து அந்த தண்ணி, அந்த ஒரு சிம்டம், அந்த ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அவன் சரீரம் முழுவதும் அறுப்பெடுக்கும். இப்ப அவுச்சி மீன் சாப்பிட்டு ரொம்ப பேத்துக்கு அரிக்க பாருங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க அரிப்பு மீன், இது அரிப்பு மீன், அவுச்சி மீன், சாரி மீன். மாலை என்னடா பண்றேன்னா அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வேகனுக்கு சில நேரத்தில் சொல்லி இருந்தா அவர் சைட்ல போயிட்டு இப்படி இப்படி ஏன்டா அது ஈஸியா இருக்கு அப்படின்னு. அப்ப இவனுக்கு இந்த மேலே அந்த தண்ணி வெளியே வரும்போது, அந்த ஒரு ஊற்று அந்த சரீரத்துல வெளியாகும் போது, அவன் உடம்பு எல்லாம் அரைக்கும் போது அவனால சொல்ல முடியாம என்ன பண்ணுவான், கொட்டாங்குச்சி இருக்குல்ல, தேங்காவோட கொட்டாங்குச்சி எடுத்து அவன் சொரிவான். அந்த சூழ்நிலை மத்தியில் அவன் சொல்ற சாட்சி, அந்த சூழ்நிலை மத்தியில் நல்லா கவனமா கேளு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் வந்தா நம்ம என்ன சொல்றோம்? தேவன் சாட்சி கொடுத்ததை நீங்க பாத்தீங்க, பிசாசு சாட்சி கொடுத்ததை பாத்தீங்க. இன்னைக்கு யோபு தேவனை குறித்து சாட்சி சொன்ன பாருங்க, வாசிங்கம்மா. அப்பொழுது யோபு எழுந்து, நல்லா கவனமா கேளுங்க, நல்லா கவனமா கேளுங்க. ரொம்ப பேரு கிறிஸ்தவர்கள் செத்து போன சோம்பேறியா இருக்கீங்க. இங்க வியாதினால் உண்டான யோபு, அப்பொழுது யோபு எழுந்து, you must rise, நீ எழும்பணும். ஆண்டவருக்காக தேவனோட வார்த்தையில எழும்பணும். இல்லை சோம்பேறியா இருக்காத படுத்துக்கிட்டு ஆலோசனை என்னது, எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு, எக்ஸ்கியூஸ் சாப்பிடுங்க.
சாக்கு போக்கு சொல்லிட்டே படுத்துக்கிட்டே இருக்காத. எழுந்துரு. சில நேரத்துல காய்ச்சல் வந்துச்சுன்னா படுத்தே கிடக்குங்க சோம்பேறிங்க. குளிக்காதுங்க, பல்லு வளர்க்காதுங்க. எழுந்துரு. யோபுங்க அப்படிதான் சொல்றான். அவ்வளவு வியாதி வந்தோம். அப்பொழுது யோபு எழுந்து தன் சால்வாயை கிழித்து தன் தலையை சிரைத்து தலையிலே விழுந்து பணிந்து. யாருக்கு விழுந்து பணிந்தான்? பிசாசுக்கா? குடும்பத்தில் இருக்க சூழ்நிலைக்கா? சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்க அம்மா எப்படி சொல்லுவாங்க, வாழ்ந்தா இயேசுக்காக வாழு, செத்தாலும் இயேசுக்காக வாழு. ஹல்லேலூயா. உலகத்துல இருந்து ஒரு பாடல் இருக்கு, வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் வையகம் இதுதானடா. அப்படிதான். ஆனா எங்க அம்மா என்ன சொன்னா, வாழ்ந்தாலும் இயேசுக்காக வாழு, இயேசுக்காக வாழாத, இயேசுக்காக வாழு. இன்னைக்கு யோபு இப்படிதான் சொன்னா, சால்வையை கிழித்து கொண்டு தன் தலையை சரித்து கொண்டு தலையிலே விழுந்து பணிந்து. யாருக்கிட்ட? யாருக்கிட்டக்கா? நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலே வந்து மனச மறந்துடுறாங்க. ரசம் சாப்பிடுறாங்க. ஒரு நாளைக்கு முட்டைக்கறி வந்துருச்சுன்னா, என்ன முட்டைக்கறி, அப்போ பார்த்தா முட்டைக்கறி, அது வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி வச்சிருப்பாங்க முட்டைக்கறி. அப்போ பார்த்தா முட்டைக்கறி சோத்திரம் பண்ணி சாப்பிடு. ஏன் சாப்பிட்ட மறுக்கிழமெல்லாம் மறந்துட்டியா? அந்த கறிக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி கறியெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். இப்ப ஒரு உதாரணம், ரொம்ப பேர் KFCக்கு அடிமையா இருக்கிறாங்க, பீஸாக்கு அடிமையா இருக்கிறாங்க. இப்ப KFC பீஸா மூடிட்டான்னு வச்சுங்களேன், சொல்லுங்க, கண்டிப்பா ரசத்துக்கு பருப்புக்கு வந்துதானே ஆகும். சொல்லுங்க. அவன் சொல்லிட்டான், முடிவு எடுத்துட்டான், பீஸா அண்ட் KFC இனிஷியல் எல்லாம் சொல்லி பிளான் பண்ணிட்டான். என்ன பண்ணுங்க, இதுக்காக சிங்கப்பூர்ல போய் சாப்பிடுவீங்க, செய்வீங்க. நம்ம கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் தான். ஏன்னா பொங்கு சொல்லிட்டு உடனே போட்டுதான் மறந்துட்டீங்களா? சரி, அதனால இங்க பாருங்க, வாசிங்களா, நிர்வாணியா அவர் இடத்துக்கு திரும்புவேன், நிர்வாணியா அவர் இடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கொடுத்தது யாரு? நம்மள வாழ்க்கைக்கு நம்மளுக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தாரு, அவரு தான் எடுக்கிறாரு. அப்புறம் என்ன கேள்வி, என்ன போராட்டம், என்ன சிந்தை, என்ன முடிவு, என்ன தீர்மானம்? தேவன் கொடுத்தாருன்னா தேவனுக்கு தெரியும். அது ஏன் நீ பெரிய ஞானியா விசாரிக்கிற? பெரிய ஆட்சி மேரி ரொம்ப இதா யோசிச்சுக்கிட்டு, இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் வந்துச்சு, இது ஏன் ஆச்சு? தேவனுக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரோட கண்களுக்கு மறைந்து வாழ்க்கையில எதுவும் நடக்கல, அவர் கண்ணு முன்னுக்கு தான் நடந்துச்சு. அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொன்ன காரியம், யோபு சொன்ன காரியம், கர்த்தர் இடத்திலிருந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு என்ன சொல்லணும்? லக்கு அடிச்சிச்சு பாத்தியா? என்னுடைய லக்குல என்னுடைய டைம் பாத்தியா, கரெக்டா வந்து அடிச்சிருச்சு. இங்க அழகா சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்ம வாயிலிருந்து வர முடியல. இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு காடி கொடுத்தார், வரல. நான் சேர்த்தேன், வைத்த கட்டி சேர்த்த ஒரு காடி வாங்கிட்டேன். எல்லாம் உன் பெருமைக்கு. இங்க கூட அவனோட வியாதிக்கு கூட ஆண்டவரை தான் கனப்படுத்தணும். நான் படிச்சனாலதான் இன்னைக்கு நான் சோ எனக்கு அறிவு இருந்தனாலதான் நான் வந்து இந்த மாதிரி திறமைசாலியா ஆகி இருக்கேன். நான் இந்த மாதிரி எஃபர்ட் பண்ணனாலதான். ரொம்ப பேர் பாருங்க, நான் உபவாசம் ஜெபம் செஞ்சனாலதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அப்பால சாத்தாங்க வறுமையினால. அல்லேலூயா. 5 வருஷம் ஊழியக்காரன் கீழே அடங்கி, ஊழியக்காரனுக்கு உண்மையா அடங்கி இருந்தனாலதான் அந்த சாலம் கிரைஸ்ட் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்பால சாத்தாங்க இந்த சாட்சி. ஆண்டவர் நினைச்சனாலதான் அந்த ஊழியம்.
இன்னைக்கு நம்ம மேன்மையா இருக்க காரணம் தெரியுமா? அவருடைய கொடுத்தனாலதான். தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் கொடுத்திருக்க அவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க யோபு அப்படிதான் சொல்றான். நீங்க நான் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரா நன்றி சொல்லுங்க. நன்மையான வாழ்க்கை கொடுத்திருக்காரா நன்றி சொல்லுங்க. ஒரு தீமை, ஒரு உபத்திரம், ஒரு போராட்டம், ஒரு கண்ணீர், ஒரு எதிர்ப்பு வந்திருக்கா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதோட பதில் எல்லாம் கடைசியா வச்சிருக்கிறேன். சரிங்களா? பாருங்க, யோபு இப்படியாக பார்த்து சொல்லுகிறான். மனைவியோ, அவனோட மனைவி அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன், அவனை சுத்தி இருந்தவர்கள், அவனுக்கு இருந்த வியாதிகளை யோபு இப்படியாக ஏற்றுக்கொள்றான். நல்லா கவனமா கேளுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், ஒரு போராட்டம் தானே, நீங்க பலனா இருப்பீங்க, நீங்க நம்பிக்கையா இருப்பீங்க, நீங்க வார்த்தைகளை இருப்பீங்க. ஆனா உங்களை சோர்வு பண்ணும்படி, உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கும்படி, உங்களுடைய எண்ணத்தை மாற்றும்படி சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி வரும் பாருங்க. இங்க வசனத்தை சொல்றேன். யோபு 2:9-10 வாசிப்பா. நல்லா கவனமா கேளுங்க. வசனம் சொல்லுது, உன்னுடைய சத்துருவு யாரா? யாரு? சவுண்ட் எல்லாம் கண்டுபிடிக்க. ஹalleluya. உன்னுடைய சத்துருவானவன் யாருன்னு வசனம் சொல்லுது? உன் வீட்டார். இங்க பாருங்க வசனம் யோபு இப்படியா சொல்றது. அப்பொழுது அவன் அவன் மனைவி அவனை பார்த்து, பாருங்க, நல்ல ஆலோசனை கொடுக்கிற மனைவி பார்த்திருக்கீங்களா? இன்னும் நீ உன்னுடைய அப்படி சொல்றா. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய நம்பிக்கையில ஒன்னும் உறுதியா இருக்கிறியா? இவ்வளவு நடந்துருச்சு, இப்படி ஆச்சு, இப்படி வெக்கப்பட்டுட்ட, இப்படி எல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் உன்னை வந்து தூக்கிட்டாங்க, உன்னை இப்படி எல்லாம் கைவிட்டுட்டாங்க, நீ இந்த சூழ்நிலையெல்லாம் போய்கிட்டு இருக்கிற, இன்னும் நம்பிக்கை மேல உறுதியா இருக்கிறியா? இல்ல ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாததா? தேவனோட முகத்துக்கு முன்பாக தூசிக்கிறதானே உங்களுடைய ஞானத்தை திறந்து கேளுங்க. உங்களுக்கு புரியலையா? கூடயே இருக்கிற ஆவியானவரே, இந்த சைத்தான்கே பச்சா என்கிட்ட வந்து என்னமோ சொல்லுது, அது சரியா சரியில்லையான்னு கேளு. ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு, இந்த சைத்தான்கே பச்சா கேட்காத, இது நரகத்துக்கு போறதுக்காக தேவனுக்கு விரோதமா செயல்பட சொல்லுது அப்படின்னு ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு. ஹalleluya. இதெல்லாம் தெரிஞ்சனால இயேசு கிறிஸ்து ஆவியானவரை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. புரியுதுங்களா? அப்புறமா ஜீவனை விடு. விடுறதுக்கு முன்ன நீ வந்து செய்யறதுக்கு முன்ன சொல்லுவாங்க, சாபத்துக்கு முன்ன ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யுங்கன்னு. ஆனா பிசாசு என்ன சொல்ற, மனைவி என்ன சொல்றா பாருங்க, நீ ஜீவனை விடுறதுக்கு முன்ன என்ன பண்ணு, யாரை தூசிக்கணுமா? தேவனை தூசிச்சிரு, அவரை விட்டுரு, அவர் சரியா என்ன அப்படின்னு அவர் சாட்சி சொல்றா. அப்ப பாருங்க, நீங்க அந்த வசன அந்த அதிகாரத்துல 4, 5, 8, 11, 15, 18, 20, 22, 25, 26 நீங்க அந்த வசனத்தெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. மனைவி யோபுவை பார்த்து சொன்ன காரியங்கள், யோபு கிட்ட சொன்ன காரியங்கள் இதெல்லாம் நீங்க படிக்கும் போது அவனை அவிசுவாசத்துல தள்ளும்படி, அவனை சோர்வுல தள்ளும்படி, அவனுடைய பிரச்சனை மத்தியில அவனை வந்து இன்னும் சாகடிக்கும்படி அவர் தோர்த்து போகிற காரியத்தை, தோல்வி அடையும் காரியத்தை தான் அவர் சொல்லிக் கொண்டே இருந்தா. ஆனாலும் யோபு அதற்கு இடம் கொடுக்காம, அந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்காம பாருங்க. இங்க ஒரு வசனம் இருக்கு, 13ஆம் அதிகாரம் யோபு 13:15 நீங்க எடுத்து வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன், அவருக்கு முன்பாக என்னோட வழிகளை சரிப்படுத்துவேன், அவருக்கு முன்பாக நான் போகிற பாதையை சரியா போவேன், தேவன் விரும்புகிற பாதை மத்தியில் நிற்பேன். நீங்க சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியின் வழியில் நில்லாமலும்
செய்யறான்? தேவ பிள்ளைகள் டிக்டாக் செய்யலாம் வேதம் போட்டிருக்கா? உலகத்தான் செய்யறான். அவனுக்கு சத்தியம் இல்ல, அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, அவனுக்கு தெரியாது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு தெரியுமே. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் செய்யுங்க, என்னன்னு சொல்லல. நீ எது ப்ரோமோட் பண்ற? போடுகிற டாட்டூ ப்ரோமோட் பண்ற, தொப்புல கட்டிக்கிட்டு. நீ பண்ற மேக்கப் டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அது இப்படின்றதுக்குள்ள அழிஞ்சு போயிருன்னா மறைஞ்சிடாது. அழிவுக்கு உண்டாக்குற காரியம் அதெல்லாம். என் மனைவி ஒரு கிரீம் வாங்கியிருந்தாங்க, பிள்ளைங்களுக்கு போடுங்க வாசனையா இருக்கு. நானும் ஒரு 3-4 நாளா போட்டுக்கிட்டு இருந்தேன். கையெல்லாம் நல்ல வாசனையா இருந்துச்சு, நானும் எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு என் கையில அப்படியே லேசா அப்படியே தோல்ல உரிய ஆரம்பிச்சு. ஐயா சாலா போட்ட போல அப்படின்னு. இன்னைக்கு நம்மள அப்கிரேட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? ஆனா அதெல்லாம் அழிவுக்கு கொண்டு போகும். நீ உலகத்தின் காரியத்தில் பின்னே செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சில பேருக்கு இப்ப நான் விட்டுட்டேன். சில பேருக்கு பிடிக்காது என்னன்னா, இந்த ஸ்டேட்டஸ்ல என்ன பார்த்தாங்கன்னா வெள்ள மேல அடிச்சிருவேன். ஸ்டேட்டஸ்ல என்ன போட்ட, ஏது போட்ட, நீ போடலாமா அப்படின்னு. அதனாலே என்ன பிடிக்காம போகுது ரொம்ப பேருக்கு. அதை விட்டுட்டு ஆண்டவரே என் மனைவியை நேசியா உங்களுக்கு எல்லாருக்கும் போடுறேன்னு விட்டுருங்க. எனக்கு ரத்தம் கொதிக்குது, நரம்பெல்லாம் உடைக்குது, என்னால முடியல. ஏன்னா நீங்களாம் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைங்க. உங்களை ஒரு ஆள இந்த பூலோகத்துல நான் விட்டுட்டு போவேன் விருப்பம். எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போனோம் பரலோகத்துக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னுக்கு, நியாயத்திற்கு முன்னுக்கு உங்களை எல்லாத்தையும் நான் பார்க்கணும். முகமாய் நான் பார்க்கணும். நீங்க எல்லாம் வந்து சேரணும்னா நான் சொல்லிதான். ஆனா தேவன் சொன்னாரு இதெல்லாம் உலகம் உண்டாக்குறது. நானே நினைச்சேன்னா யூடியூப்ல வந்து வேற மாதிரி ஒரு மாதிரி கையெல்லாம் கட்டிக்கிட்டு நான் ஆடலாம் ஒரு யூடியூப்ல போட்டு எனக்கு ஒரு 100 லைக்கர்ஸ் வருவாங்க. என்னோட ஃப்ரெண்ட் மட்டும் லைக் பண்ண சொல்லிடுவேன். என் தங்கச்சி என் வைஃப் சொல்லி திருப்பி லைக் பண்ணுங்க, திருப்பி லைக் பண்ணி நான் ஒரு சம்பாதிச்சுட்டு போலாம். முடியாது. அதுக்காக ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டாரு. அதற்காக தேவன் நம்ம பாவத்தை மன்னித்து நம்மளை கழுவி சுத்திகரித்து இன்னைக்கு நம்மளுக்கு சுகத்தையும் நிறைவுகளும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் அவருடைய நாம மகிமைப்பட இன்னைக்கு நம்மளை அழைச்சிருக்கிற காரணம் என்னது? 78 சொன்னாங்க பசங்க இந்த மாதிரி வேலைலாம் அப்படிலாம் போகுது. நான் சொன்ன ஒவ்வொரு பேஷனும் நீ தொடும்போது நீ சோம நீ தொடுமா, கண்டிப்பா உன்னோட சுகத்தை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற ஆவியில சுகம் அவங்களை வந்து சுகப்படுத்தும். அந்த 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 ஹாஸ்பிடல்ல உன்னை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இந்த டாக்டரா கைராசியான டாக்டர் எதற்கு பேர் அவங்க பேருக்கா டாக்டர் எலிசபெத் ஆரோக்கியசாமி புலபுலா அப்படியா இல்ல, அதை கிளிக் பண்ணிருங்க. அப்ப நம்மள ஆண்டவருடைய நாம மகிமை கேட்டுதான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இது ஏன் முடிச்சுன்னு தெரியல, தொட்டு திருப்பி வந்துட்டேன். அதனால அங்க என்ன கடைசி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுல ரூபகாரம் பண்ணி தேவனுக்கு முன்பாக நீ நடந்து கொள்கிற காரியம் கர்த்தருக்கு சரியா இருக்கணும். தேவனுடைய முன்பாய் கண்ணை முகத்து தலையா தேவனுக்கு எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நீ முகத்தை சரியா வைத்துக் கொள்ளணும். இதனால ஒரு சந்தேகம் சொல்றேன். தேவனுக்கு முன்பாக உன்னோட முகத்தை, உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய அலங்காரத்தை நீ சரியா வைத்துக் கொள்ளு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லாரும் என்ன தெரியுங்களா, நீங்க நிக்கிற இடம் தேவனுக்கு முன்பாக இருக்கிற இடம். நீங்க தேவ பிள்ளைங்க, நீங்க எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் நீங்க அலையலாம், தெரியலாம், சுத்தலாம், பறக்கலாம், எங்க வேணா போனாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. என்ன உங்களோட பேச்சு, என்ன உங்களோட சிந்தை, என்ன உங்களோட நினைப்பு, என்ன உங்களோட வழி, நீ கடவுளுக்கு முன்பாக சரியா நிக்கிறியான்னு சொல்லி நீ எப்பொழுதுமே தெளிவா இருக்கு. இது 4வது, இது வசனம். உங்களுக்கு ஒரு ஆலோசனை, எப்பொழுதும் ஆண்டவர் முன்பாக தெளிவா இருக்கு. இது 4வது. 5வது பாருங்க, ஜேம்ஸ் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். இதோ யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்கள். நல்லா கவனமா கேளுங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்கள். பொறுமையா இருக்கிறவங்க யாரா? யாரு? பாக்கியவான்க. பொறுமையா இருங்க. எவ்வளவு சோதனை வந்தாலும் பொறுமையா இரு. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பொறுமையா இரு. எவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில வந்து ஃபெயிலியரே நடக்குதுன்னு சொன்னா பொறுமையா இரு. அல்லேலூயா. ஒரு பழச்செடியை நடுகிறோம். இன்னைக்கு நட்டான நாளைக்கு அந்த பழம் கொடுத்துருன்னு சொன்னா அதோட அருமை நமக்கு தெரியாது. என்னம்மா புரியுதா? ஒரு செடியை நட்டுட்டோமா நாளைக்கே பழம் வந்துருச்சுன்னு சொன்னா அருமை தெரியாது. ஒரு செடியை நட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா காத்திருக்கிறோமோ அப்போ உழுது பாரு முதக்காய், அதோட சுவையே வேற. முதக்காய் உழுது பாருங்க, அதோட சுவையே வேற. நம்ம தான் சில நேரத்துல வந்து ரேகனோட அருமையை நாங்க மறந்துடுவோம். அப்பப்ப அவன் தான் முதக்கனியே எங்களுக்கு. அவர்கிட்ட ரொம்ப ஈடுபடுறது கொஞ்சம் குறையும். அவர் ரொம்ப கண்டிச்சுக்கிட்டு ரொம்ப படி ஏந்திரி உட்காரு மியூசிக் வாசு இது அதை செய்யணும்ப்பா. நாங்க இவங்க 2 பேர்த்த கொஞ்சம் மஞ்சாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா முதல் கனி அது வித்தியாசமான கனி. அல்லேலூயா. அதனால அந்த அருமை தேவன் அந்த வசனம் வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவன் பாக்கியவான் என்றார். யோபின் பொறுமையும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலில் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த நல்லா கவனமா கேளுங்க. பொறுமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்காரு? அவர் உருக்கமும் உங்களுக்கு இரக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பொறுமையா இருக்கிறீங்கன்னு தெரியுங்களா? நீங்க பொறுமையோட எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பொறுமையோட கடந்து போய்கிட்டு இருக்கீங்க, பொறுமையா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கடவுள் உங்கள் பேர்ல உங்க கூட உங்களுக்காக செய்ய போகிற காரியத்துல அவர் எப்படி தெரியுங்களா இருக்காரு? உருக்கமும் இரக்கமா இருக்கிறார் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்துல. ஹல்லேலூயா. தேவையில்லாத வார்த்தை ஐயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. யாக்கோபு சொல்றாரு, அவர் இரக்கமும் உருக்கமும் இரக்கமா இருக்கிறார். யாருன்னா கோபக்காரனுக்கா? வாயடிக்கிறவனுக்கா? தேவையில்லாத பேசுறவனுக்கா? தேவன வழிகளை விட்டு வேற வழிகளுக்கு போறவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? பொறுமையா ஆண்டவர் சமூகத்துல இருக்கணுமா? சரிங்களா? நீ அங்க ஓடிக்கிட்டு அங்க பாத்துக்கிட்டு இங்க நடந்துக்கிட்டு அங்க போய்கிட்டு இருந்தா ஒண்ணுமே நடக்காது. தேவ சமூகத்துல நீங்க பொறுமையோடு நிற்கும் போது உன் இருதயத்தை ஆண்டவர் அறிந்து இரக்கமும் செய்வாரா உருக்கமும் செய்வார். அல்லேலூயா. யாக்கோபு இப்படி சொல்றாரு. யோபு 42:10 வாசிங்க. பாருங்க, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி இது பண்றேன். இந்த இடத்துல யோபோட நண்பர் வந்து சில சாட்சிகள் கொடுக்கறதுங்க பார்க்கலாம். வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் நல்லா கவனிங்க. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் எல்லாவற்றையும் பார்த்து நல்லா கவனமா கேளுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சாட்சி, இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு மறைமுகம் என்னன்னு சொன்னா, யோபு குறித்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, யோபுட்ட வந்து கடவுளை பத்தி தப்பா சொல்லி கடவுளை மறுதளிச்சிரு தூசிச்சிரு அப்படி சொன்னா நிறைய சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல நல்லா தெளிவா பாத்தீங்கன்னா யோபு கூட நண்பர்கள் எத்தனை நாள்? 7 நாள் யோபு கூட ஒரு வார்த்தை பேசாம, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யோபு கூட ஒரு வார்த்தை பேசாம அந்த 7 நாளும் அந்த நண்பர்கள் எல்லாம் யோபு கூட அழுதுகிட்டே இருந்தாங்க.
அவனுடைய வேதனைகளை பார்த்து, அவனுடைய குறைகளை பார்த்து, அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் அழுந்தார், கவலை கொண்டாங்க, அழுகுறாங்க. 7 நாள் அழுந்து அந்த சூழ்நிலையை பார்த்துதான் யோபு அவன் நண்பர்களுக்காக ஜெபம் செய்யறதை பார்க்கணும். நல்லா கவனமா கேளுங்க. தேவன் நம்மளுடைய தேவையை சந்திக்கும் என்று சொன்னா நீங்களும் நானும் தேவ சமூகத்துல எப்படி இருக்கணும், பொறுமையா இருக்க வேண்டும். அங்க யோபு சொன்னா தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு நீ தேவன் மேல் நம்பிக்கையாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிமா. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றிலும் பார்க்கிலும் 2 தனையாய் தேவன் ஆசீர்வதிக்கிறது பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். ரொம்ப பேர் தீமையை கண்டா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. தீமையான காரியம் ஒன்று நடந்துச்சுன்னா ஏத்துக்க மாட்டாங்க. தீமையான ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு உதாரணம். இப்ப சபையில சின்ன ஒரு குழப்பம் வந்துச்சு. ஒரு குடும்பம் போயிட்டாங்க. இப்ப நம்மளோட பார்வை என்னது, ஒரு சேர்ச்சில் ஊழியம் சரியா செய்யல போல, பாஸ்டர் சரியா இது பண்ண போல, இந்த விசுவாசி ஏன் பாஸ்டர் பேசிருக்கலாம, கூட்டு வச்சு டீல் பண்ணிருக்கலாம், இந்த செஞ்சிருக்கலாம், அது செஞ்சிருக்கலாம்னு சபையில உட்கார்ந்துருக்கிற நம்ம ஒரு எண்ணத்தை வச்சிருக்கோம். இன்னைக்கு ஜோனத்துக்கு கூட அந்த பிரதரை ஏற்க முடியாது, கொஞ்சம் சூழ்நிலையாச்சு. அப்ப டக்குன்னு நான் நினைச்சேன், ஆக்சுவலி அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னே ஜோனத்துக்கு நான் பேசிட்டேன். ஐயா மொத வர ஆத்துமா வராரு, நாளே இந்த மாதிரி 4-15 ஏற்றினீங்கன்னா ரொம்ப கஷ்டம் யா, முடியாதுயா, அப்ப நீங்க பாருங்க சொல்லிட்டு போன் வச்சுட்டு மேல போனா ஒரு மெசேஜ் பண்றாரு பசங்க. அப்ப நான் யோசிச்சேன், ஏன் ஜோனத்துக்கு சரியா இது பண்ணுறீங்க, சரியா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். டக்குன்னு ஆவியானவர் சொன்னாரு, அவருக்கு இருக்கிற பலத்தோட தான் அவர் செய்யறாரு, அவருக்கு எதுவும் சொல்றாங்க. அந்த வார்த்தையை எடுத்து மனைவிட்டு ஷேர் பண்ணேன். இதுல பாவம் ஜோனத்துக்கு நல்லா செய்வார், பரவாயில்ல, நம்ம ஏதாச்சும். அப்ப நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப சபையில இந்த மாதிரி குழப்பம் வந்துருச்சுன்னா நீங்க மனுஷனுடைய செயல்களின் கிரிகளின் தான் பேசுறீங்க. ஆனா அந்த இடத்துல நீங்களும் நான் என்ன தெரியுமா செய்யணும், இது கர்த்தருடைய சித்தம், இந்த ஆத்மாவை தேவன் தான் கொண்டு வந்தாரு, இந்த ஆத்மாவை தேவன் தான் கொண்டு போறான்னு சொல்லும் போது அது தேவனை நாம மகிமைக்கென்று உண்டாகும் போது ஆண்டவர் அந்த ஆத்மாவை குறித்து 10 ஆத்மாவை 10 குடும்பத்தை ஆண்டவர் சபை கொண்டு வருவார். அதுதான் வசனம் சொல்லுது, தீமையை நான் நன்மையாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில நடந்திருக்கலாம், சபையில நடந்திருக்கலாம், குடும்பத்துல நடந்திருக்கலாம், உன் வேலை இடத்துல நடந்திருக்கலாம். ஆனா தேவன் நாமத்தை சொல்லும்போது அதை தேவன் இரட்டிப்பாக மாற்றுவார். இங்க யோபோட வாழ்க்கையில அப்படிதான் மாத்தினார். அவன் வாழ்க்கையில தீமை, மனைவி சபிச்சா, நண்பர்கள் எல்லாம் துக்க விசாரிச்சாங்க, அவன் சூழ்நிலையே தலைக்கெல்லாம் மாறுச்சு. ஆனாலும் அவன் தேவனை மறுதளிக்கவே இல்லை, அவன் தேவனை விட்டு கொடுக்கவே இல்லை. இதனால நம்ம வாழ்க்கையில நம்ம யாருடைய சாட்சிக்கு நீங்களும் நானும் கடந்து போகிறோம்? தேவன் சொல்கிற சாட்சியா, பிசாசால் கொண்டு வருகிற சாட்சியா, உன் குடும்பத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் கொண்டு வருகிற சாட்சியா? நீ யாருடைய சாட்சி பின்னாடி போய் கொண்டிருக்கிறாய்? ஆனாலும் இன்னைக்கு உன்னை சுத்தி உன்னுடைய எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் தேவன் தன் வேலைகள் அனைத்து உன்னை காத்துக் கொள்கிறாரு. யாரை கொண்டு? தேவ தூதர்களை வைத்து ஆண்டவர் உங்களை காத்துக் கொள்றார். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முடிச்சிட்டீங்களா? வாசனம் வாசிங்க. 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 2 தனையாய் தேவன் அவனுக்கு தந்திருந்தார். பாருங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் யோபு தேவன் ஆசீர்வதிச்சார்ல. நீங்களும் கப்சப் சைலண்ட் அமைதியா பொறுமையா தேவ சமூகத்துல காத்திருங்க, தேவ ராஜ்யத்துல காத்திருங்க. அது குறைஞ்ச சூழ்நிலையா இருக்கலாம், குறைவான காரியமா இருக்கலாம். ஆண்டு சமூகத்துல காத்திருக்கும் போது தேவன் நிறைவாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விதவை வீட்டுல கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருந்துச்சு. எலிஜா போய் அந்த வீட்டுல ஜோமனிக்கு வந்த கடை அந்த எண்ணெய் பொங்கி வெளியே வடிகிற வரைக்கும்
அவன் சொன்னா நீ பாத்திரத்தை ஆயத்தப்படுத்திக்கோ, என்ன நிரம்பும் போது நீ வேற வேற பாத்திரத்தில் நிரத்து கொள்ளுன்னு. அவங்க நிரக்க அந்த போட்ல அந்த பானையில இருந்து எண்ணெய் பொங்கிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நீ எடுக்கிற சம்பளம் உன்னுடைய சேமிப்புல கொஞ்சம் இருக்கும், ஆனா தேவன் அது மேல ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அது நிறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் வேலை முடிஞ்சு வேலை விட்டு 5ஆம் மாசம் வந்தேன், இன்ன வரைக்கும் ஒரு சம்பளம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா தேவன் என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டார். தேவன் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக செய்து அதை மட்டும் இல்லையா தெரியுங்களா, என் ஆசீர்வாதிக்க நான் சபைக்கு தேவையானதை செய்து கொண்டே இருக்கிறேன். சபையை கட்ட வேண்டிய சூழ்நிலை கட்டி கொண்டே இருக்கிறேன். சில காரியங்கள் சபைக்காக செய்யணும்னா செய்து கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் என்னோட ஆசீர்வாதத்தை பொங்க செய்யறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சபை கூட என்னை ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் விதைக்கிறேன். தசபாகத்தை உண்மையா விதைக்கும் போது தேவன் என்னை பெருக செய்யறார். கொஞ்சத்துல வசனம் என்ன சொல்லுது, அநேகத்துல அதிகாரியாய் கர்த்தர் நம்மள மாத்த. கொஞ்சத்துல உண்மையா இருங்க ஆண்டவருக்கு. சின்ன விஷயமா, சூழ்நிலையா, சின்ன சோதனையா, அதுல உண்மையானது. பணத்துல மட்டும் உண்மையான சொல்ல, சின்ன சூழ்நிலை, சின்ன உபத்திரம், சின்ன ஒரு மனமாற்றம் மேல வருதா தேவன் புரிஞ்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நிற்கும் போதுதான் தேவன் உன்னை கடந்ததை காட்டிலும் இப்பொழுது இரட்டத்தனையா தேவனுக்கு ஆசீர்வதிப்பார். கடைசியாக யோபு 1:22 வசனத்தை வாசிப்போம். இவைகள் வெற்றி எல்லாம், இவைகள் எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை. இதுதான் கன்க்ளூஷன் முடிஞ்சு. யோபு என்ன செய்யல, இவ்வளவு நடந்துச்சு, இவ்வளவு காரியம் செய்ய. பாவம் சொன்னா மத்தவங்களுக்கு குத்துனாதான் பாவம். பழைய ஏற்பாடுல பல்லுக்கு பல், சொல்லுக்கு சொல், அடிக்கடி அதான். ஆனா புதிய ஏற்பாடுல சிந்திச்சாலே எப்படி ஒரு போதகர் சொல்வாரு, எனக்கு பிடிச்ச பாசம், நீ மத்தவங்களோட போய் உடலுறவு செய்தாதான் பாவம் பழைய ஏற்பாடுல சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாடுல அவளை குறித்து நீ தவறாம சிந்திச்சாலே பாவம். இங்க யோபு பத்தி சொல்லுது, அப்பொழுது அப்படி இருந்து இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவமே செய்யலையா. அப்ப இன்னைக்கு புதிய ஏற்பாடுல வாழ்ற நீங்க எல்லாருமே நல்லா கவனமா கேளுங்க. புதிய ஏற்பாடுல வாழ்ற நீங்க எல்லாமே உங்க சிந்தனைகளை கூட செய்யவே கூடாது. இது ஆண்டவர் கட்டாயமா விரும்புறியா தெரியுங்களா? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீ பாவம் செய்யறியா, பாவமா சிந்திக்கிறியா, அவிசுவாசமா சிந்திக்கிறியா, அவிசுவாசமா பேசுகிறியா, அவிசுவாசமா நினைக்கிறியா, அவிசுவாசமா கனவுல கூட வரக்கூடாது. அல்லேலூயா. கனவுல கூட அவிசுவாசமா நீ கிரிகை வரக்கூடாது. சிலவங்களுக்கு கனவு வருது, பச இந்த கனவு யாருன்னா வேற ஒண்ணும் இல்ல, நீ அதே நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ அதே பேசிக்கிட்டு இருக்க, போன்ல அதே தட்டிக்கிட்டு இருந்தா அதான் வரும். இது பதில் எல்லாத்துக்கும். இது மாதிரி கனவுன்னு சொல்லி யாச்சும் என்கிட்ட பாருங்க. கனவுல வந்தாலே அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்க என்ன டாக்டர் விசாரிங்க, அதை பத்தி ரொம்ப யோசிச்சாதான் கனவு. சும்மா கனவு மாதிரி வந்துகிட்டே இருப்பாரா? சம்திங் ராங். மாதிரி அண்ணாவுக்கு கனவு வந்தா சம்திங் ராங். 95 வயசு ஒரு கனவு வருது. உண்மைதானமா? ஒரு கனவு வருது, பிள்ளை பத்தி ஒரு கனவு வருது வச்சுங்க. நீங்க பள்ளிக்கு மேல வாச வச்சிருந்தா கனவு வருது. ஆமா தானே? கோழி கனவு வருதுன்னு என்ன அர்த்தம்? நீங்க கோழி கறி வைக்கணும்னு சொல்லி நினைச்சதுனாலதான் கனவு வருது. அப்ப ஒரு கனவு, ஒரு நாய் தோட்டிக்கிட்டே வருதுன்னா அந்த நாய் பத்தி நீ நினைச்சனாலதான் நாய் வருது. நாயை நினைச்சு பூனை வருமா? அப்ப நீ நினைச்சனாலதான் அது வருது. அப்ப அந்த அவிசுவாசம் வரதுக்கு காரணம் இடம் கொடுத்தது யாரு? எந்த சைத்தான்? யார் இடம் கொடுத்தது? அங்க பாவம் செய்யாதபடி தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இரண்டாவது நல்லா கவனமா கேளுங்க. ஷாலோம் கிரைஸ்ட் சர்ச் மெம்பர், தேவனை பத்தி போறோம், ஆராதிக்கிறோம். அந்த ஆளு என்னன்னா சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயான்றாரு. நாம அதெல்லாம் செய்யறோம். கையை தூக்குன்றாரு, முழங்கால் போடுன்றாரு, காணிக்க கொடுன்றாரு, அதெல்லாம் கொடுக்குறோம். ஒண்ணுமே நடக்கிறது இல்லையே. ஐயா நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. நான் வெட்டொன்னு தின்றுட்டாயிடும்.
நான் அப்படிதான் வாழ போறேன். நீ என்னை பத்தி பேசுறது, என்ன குறை சொல்றது, என்ன வந்து என்னது புறம் பேசுறது, நீ என்ன பேச கிடையாது, நீ தேவனை பேச. நீ வேதத்தை நல்லா படிச்சுக்கலாம். இந்த இடத்துல அவருடைய ஸ்தானத்துல இருந்துதான் நான் உங்களுக்கு பேசுறேன். அதுக்காக அவர் எனக்கு ஸ்பெஷலா எதுவும் கொடுக்கறது இல்லை. உங்களை போலதான் ஆழைக்கிறாரு. எனக்கு என்ன ஸ்பெஷலா நீங்க எல்லாம் கையில் எடுத்து சாப்பிடுறீங்க, எனக்கு அங்க இருந்து கரண்ட் எடுத்து ஓட்டிட்டு ஸ்பெஷலா நீ எப்படி வாடுற அப்படின்னா நானும் வாடுறேன். அவர் எனக்கு சொல்றதுதான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதை சொல்றத நீ என்ன குறையா பேசுறேன்னா, என்ன தப்பா பேசுறேன்னா, என்ன கண்டிக்கிறேன்னா, என்ன தண்டிக்கிறேன்னா, என்னை பத்தி அவதூறா பேசுறேன்னு சொன்னா நீ அவரை பத்தி பேசுற. யோபு அங்க ரெண்டாவது என்ன சொல்லுது? முதல்ல அவன் பாவம் செய்யல, ரெண்டாவது தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அவன் தேவனை பத்தி குறை சொல்லவும் நீ